அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஆகஸ்ட் 1 இருந்து ஒரு யூடியூப் ஸ்பெஷல் ஃப்ரீ கிளாஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். பட் சம் ஹெல்த் இஷ்யூனால் அந்த கிளாஸஸை கண்டினியூ பண்ண முடியல. அண்டு பெய்டு கோர்ஸ்லையும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியல. யூடியூப்லேயும் அப்லோட் பண்ண முடியல, அங்கேயும் அப்லோட் பண்ண முடியல, சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால. ஸோ இப்போ அது எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அண்ட் சம் ஆப்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ எல்லாமே இப்போ கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரம் டுமாரோ, நாளையில் இருந்து உங்களுக்கு யூடியூப்லேயும் கிளாஸஸ் ரெகுலராக வந்துடும். தென் நம்மளுடைய பெய்டு கோர்ஸ்லேயும் கிளாஸஸ் வந்துடும். ஸோ ஃப்ரம் டுமாரோ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே கிளாஸஸ் தான். ஸோ யூடியூப் ஸ்பெஷல் ஃப்ரீ கிளாஸ் தான். பட் இப்போ நம்ம மார்க் டெஸ்ட்டும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, பேங்கிங், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே. ஸோ பர்டிகுலராக ஒரு எக்ஸாம் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஸோ பேங்கிங் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் அண்ட் ரயில்வே எக்ஸாம். ஸோ இந்த 3 எக்ஸாமுக்கும், which means all central government exams. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மெஜாரிட்டியாக இந்த எக்ஸாம்ஸ். ஸோ மெஜாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய பேங்கிங் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம். ஸோ இதில் கேட்கக்கூடிய கம்ப்ளீட் மேக்ஸ். ஸோ கம்ப்ளீட் மேக்ஸ் அப்படின்னா போத் அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ். ஏன்னா கம்ப்ளீட் மேக்ஸை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, அது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடை. ஸோ அது நம்ம பின்னாடி பார்க்கலாம் என்னென்ன அதோடைய சிலபஸ் என்ன அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் ஃப்ரீ கிளாஸ் அண்ட் ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டுடைய ஷெடியூல். ஸோ என்னென்னைக்கு கிளாஸஸ் எப்போ நடக்கும், மார்க் டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக அதில் சொல்ல போகிறோம். ஸோ ஃபுல் கிளாஸுமே உங்களுக்கு தமிழில் தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். ஸோ கிளாஸஸ் நம்ம எடுக்கிறது தமிழ் லாங்குவேஜில் தான் எடுப்போம். ஓகேவா? ஸோ நீங்களும் பெனிஃபிட் ஆகிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸ் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நாளையிலேருந்து ஃப்ரம் 12/9/2024, அதாவது தேர்ஸ்டேலேருந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு மட்டும். ஸோ ஆப்டிடியூடு மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீசனிங்கோ ஜிஎஸ்ஓ நம்ம எதுவுமே எடுக்கல, நம்ம கம்ப்ளீட்டாக ஆப்டிடியூடு மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்டிடியூடில் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடை. ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அப்படின்னா, அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்னு. ஸோ அரித்தமெட்டிக்கில் என்னென்ன டாபிக்ஸ் வரும் அப்படின்னா, கால்குலேஷன், சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், ஆவரேஜஸ், பர்சன்டேஜஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஏஜ் ப்ராப்ளம், பார்ட்னர்ஷிப், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட், time and work, chain rule, pipes and cisterns, time and distances, problems on trains, boats and streams, races and games, mixture and alligation, set theory and Venn diagram, data interpretation, data analysis, data sufficiency. அதே மாதிரி அட்வான்ஸ் மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் சிஸ்டம், LCM and HCF, permutation and combinations, probability, statistics, algebra, quadratic equation, geometry and 2D mensuration, 3D mensuration, trigonometry, heights and distances, and surds and indices. So கம்ப்ளீட்டாக பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே இது மூணுலையும் கேட்கக்கூடிய கம்ப்ளீட் சிலபஸ் இது. பட் நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எக்ஸாமில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எஸ்எஸ்சி எக்ஸாமில் நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் படிக்க வேண்டாம். அண்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி இதுவுமே நமக்கு மேக்ஸிமம் அங்கே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ நம்ம எதுனா பர்டிகுலராக ஒரு எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, பேங்கிங், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எல்லா சிலபஸும் கவர் பண்ணுறோம். நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமுடைய சிலபஸை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த சிலபஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். பட் நம்ம எல்லா டாப்பிக்கும், ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லலாம் நம்ம முடிக்க போகிறதில்ல, இது கொஞ்சம் லாங் டேர்மாக தான் போகும். ஸோ பொறுமையாக
டீட்டெயில்டாக கான்செப்ட் என்ன, அதிலிருந்து வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமோ, மீன்ஸ் ஒவ்வொரு மெத்தட்லையும், ஸோ எல்லா மெத்தடும் கவர் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது கொஞ்சம் லாங் டேர்மாக தான் போகும் கோர்ஸோடைய டியூரேஷன். ஸோ இது இது 2 மந்த் 6 மந்த் 1 இயர் கூட ஆகலாம். ஸோ எவ்வளோ நாள் நம்மளால் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ நாள் கொண்டு போகலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வித் மார்க் டெஸ்ட்டோடய உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டாபிக்ஸ் இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக்ஸ் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதை வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அரித்தமெட்டிக்லேருந்து அப்படியே கொண்டு வரலாம், ஃபஸ்ட்டு அரித்தமெட்டிக்கை முடிச்சுட்டு அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படியே கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் பண்ணும்போது. பட் இப்போ ஒரே நாளில் அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் 2 கிளாஸுமே இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ ஒரு நாளில் 2 கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ கிளாஸ் ஷெடியூல் என்ன அப்படின்னா, மார்னிங் வந்து அரித்தமெட்டிக், ஈவினிங் வந்து அட்வான்ஸ் மேக்ஸ். ஸோ மார்னிங் 9 AM, ஸோ மார்னிங் 9 AM வந்து உங்களுக்கு அரித்தமெட்டிக் கிளாஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஈவினிங் 6 PM வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் கிளாஸ் வந்து அப்லோட் ஆகும் யூடியூப்பில். இது எப்போ அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான். ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்து கம்ப்ளீட் கிளாஸஸ் இருக்கும். சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ எவ்ரி வீக் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும், எவ்ரிடே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ எனக்கு இருந்ததுனால கண்டினியூவாக கிளாஸஸ் அப்லோட் பண்ண முடியலை, கிளாஸஸ் எடுக்க முடியலை. ஸோ அதனால் நம்ம போடலை. ஸோ இப்போ உங்களுக்கு ரெகுலராக கிளாஸஸ் வரும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே நார்மல் கிளாஸஸ் இருக்கும், சாட்டர்டே அண்ட் சண்டே மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கிளாஸஸ் மண்டே டு ஃப்ரைடே ஓகே. ஸோ மண்டே மார்னிங் உங்களுக்கு அரித்தமெட்டிக் வந்துடும், ஈவினிங் அட்வான்ஸ் மேக்ஸ். அதே மாதிரி டியூஸ்டே மார்னிங் அரித்தமெட்டிக், ஈவினிங் அட்வான்ஸ் மேக்ஸ். ஸோ ஒரே நாளில் 2 கிளாஸுமே உங்களுக்கு இருக்கும். 2மே நீங்கள் சைமல்டேனியஸாக கவர் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அண்டு உங்களுடைய மார்க் டெஸ்ட் 2 நாள் நடக்குது. எப்படி நடக்கும் அப்படின்னா, சாட்டர்டே மார்னிங் 9 AM, சாட்டர்டே மார்னிங் 9 AM உங்களுக்கு மார்க் டெஸ்ட் நடக்கும். ஸோ அதோடைய சிலபஸ் என்ன அப்படின்னா, அதாவது சாட்டர்டே நடக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டோடைய சிலபஸ் என்னென்னா, அந்த வீக்கு, அதாவது ப்ரீவியஸ் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இந்த 5 நாளில் நம்ம என்ன டாபிக் கவர் பண்ணியிருக்கோமோ அந்த டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் சாட்டர்டே நடக்கிறதுல. ஸோ சண்டே நடக்கிறதுல டில் டேட்டு, ஸோ அதே மார்னிங் 9 AM தான் உங்களுக்கு டெஸ்ட்டு. ஸோ டில் டேட் அப்படின்னா என்னென்னா, இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ இது வந்து செப்டம்பரோடைய ஒரு கேலண்டர். ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம 12th அன்னைக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ 12, 13 2 நாள் தான் இருக்குது. ஸோ 14 and 15 உங்களுக்கு கிளாஸஸ் மார்க் டெஸ்ட் கிடையாது. ஏன்னா 2 நாளில் நம்ம கால்குலேஷன் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் பேசிக் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம மார்க் டெஸ்ட் நடத்த முடியாதனால இந்த வீக், அதாவது 14 and 15 உங்களுக்கு மார்க் டெஸ்ட் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுதோம் அப்படின்னா 21, செகண்ட் வந்து 22. ஸோ இந்த மார்க் டெஸ்ட் எப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். சப்போஸ் நம்ம 2 அன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 2, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2லேருந்து 6 வரைக்கும் நம்ம சம் சிலபஸ் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சிலபஸ் 7th அன்னைக்கு மார்க் டெஸ்ட். ஓகேவா? ஸோ ஃப்ரம் 2லேருந்து 6 வரைக்கும் நம்ம என்ன டாபிக் கவர் பண்ணியிருக்கோமோ, போத் அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸில், அந்த டாப்பிக்கில் இருந்து மட்டும் உங்களுக்கு சாட்டர்டே மார்னிங் மார்க் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். சண்டே நடக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டில் அதே 2லேருந்து 6 வரைக்கும் தான். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் தான் ஆகுது. ஸோ அதனால் 1 வீக்குடைய டெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு 1 வீக்குடைய டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு சாட்டர்டேவும் நடக்கும், சண்டேவும் நடக்கும். 2 நாள் நடக்கும் உங்களுக்கு மார்க் டெஸ்ட். செகண்ட் வீக்கில் செகண்ட் சாட்டர்டே இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த 14th அன்னைக்கு நடக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டில் 9லேருந்து 13 வரைக்கும் என்ன சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோமோ அந்த 5 நாள் கவர் பண்ண சிலபஸ் 14th அன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க.
ஆனால் 15th அன்னைக்கு நடக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டில் ஃப்ரம் 2லேருந்து, அதாவது ஃப்ரம் ஸ்டார்டிங், நம்ம டே 1 ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, டே 1லேருந்து டில் டேட் அப்படின்னா அந்த வீக்கில் ஃப்ரைடே வரைக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு 5 டே, இந்த ஒரு 5 டேஸ், டோட்டல் 10 டேஸில் நம்ம என்ன டாபிக் கவர் பண்ணமோ அந்த டாபிக் எல்லாம் கம்பைன் பண்ணி உங்களுக்கு 15th அன்னைக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா நீங்கள் பழசையும் மறந்துடக்கூடாது, டச்சிலேயே இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு அந்த வீக் நடத்தின சிலபஸை சாட்டர்டே மார்க் டெஸ்ட் டில் டேட்டு, ஃப்ரம் ஃபஸ்ட் டேலேருந்து டில் டேட் வரைக்கும் நம்ம என்ன சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோமோ அந்த டோட்டல் சிலபஸ் வந்து 15th அன்னைக்கு. ஸோ இப்போ 14th அன்னைக்கு நடக்கக்கூடியது வந்து வீக்லி டெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம், வீக்லி மார்க் டெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். 15th அன்னைக்கு நடக்கக்கூடியது வந்து ஓவரால் மார்க் டெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 14th மார்னிங்கும் மார்க் டெஸ்ட் இருக்கும், 15th மார்னிங்கும் மார்க் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ மார்னிங் மார்க் டெஸ்ட் ஓகே. ஈவினிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ சாட்டர்டே மார்னிங் 9 AM உங்களுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் நடக்கும். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் சிலபஸை பொறுத்து. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும், 15 to 20 கொஸ்டின்ஸ். இதே ஆவரேஜஸ் இந்த மாதிரி நம்ம அந்த வீக்கில் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோமோ ஸோ அதில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்க முடியும், ஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ இந்த வீக் சாட்டர்டேயில் வந்து உங்களுக்கு இத்தனை கொஸ்டின் எக்ஸாம், சாட்டர்டே மார்னிங் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 கொஸ்டின் எக்ஸாம். ஸோ அந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினை வந்து நீங்கள் லெஸ் தென் 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணணும். அப்போ பெர் கொஸ்டினுக்கு உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ இது நீங்கள் அல்ஜீப்ரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அல்ஜீப்ரா டாப்பிக்கை கவர் பண்ணுறதுக்கு மினிமம் 1 minute ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு 1 minute ஆகும். 2 கொஸ்டினை வந்து நம்ம 30 to 40 செகண்ட்ஸில் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ அரௌண்டாக அதுக்கு 1 minute இருக்கும். ஸோ அப்போ அட்வான்ஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது மென்சுரேஷன், ட்ரிக்னாமெண்ட்ரி, அல்ஜிப்ரா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 45 செகண்ட்ஸ்லேருந்து 1 minute இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் சிலபஸை பொறுத்து. ஸோ அதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ இப்போ சாட்டர்டே உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃப்ரைடே எத்தனை கொஸ்டின், இந்த சாட்டர்டே அன்னைக்கு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, என்ன டைமிங், உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், நெகட்டிவ் மார்க்கும் 1. ஸோ நீங்கள் எக்ஸாமில் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்னா 1/4 தான் நெகட்டிவ் மார்க் இருக்கும். பட் நம்ம நெகட்டிவ் மார்க்கும் 1 மார்க் இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் நீங்கள் ராங்காக அட்டன் பண்ணால் நெகட்டிவ் 1 மார்க் போகும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. ஸோ மார்க் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் எஃபர்ட் போடுவீங்க. ஸோ உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக 1 மார்க் கரெக்டாக எழுதுனீங்கன்னா கரெக்டாக எழுதுறதுக்கு 1 மார்க், ராங்காக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ராங்காக ஆன்சர் பண்ணதுக்கு நெகட்டிவ் 1 மார்க். ஸோ 1:1 ரேஷியோவில் தான் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அண்டு கரெக்ட் மார்க்ஸும் இருக்கும். ஸோ அதனால் இது உங்களுடைய நல்லதுக்காக. ஸோ நான் 1/4 பண்ணலாம், பட் 1/4 பண்ணோம் அப்படின்னா உங்களோட அக்யூரேசி மிஸ் ஆகும். ஸோ அதனால் 1:1 ரேஷியோ அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 20 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, 10 கொஸ்டின்ஸ் கரெக்ட், 10 கொஸ்டின்ஸ் ராங் அப்படின்னா நீங்கள் 0 மார்க். ஸோ அப்போ 0 மார்க் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் நீங்கள் எஃபர்ட் போடணும்னு சொல்லி கொஞ்சம் எஃபர்ட் போடுவீங்க. ஸோ அதனால் 1:1 ரேஷியோ நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதனால் சாட்டர்டே மார்னிங் நீங்கள் எழுதக்கூடிய மார்க் டெஸ்ட், அந்த மார்க் டெஸ்ட்டுடைய எக்ஸ்ப்ளனேஷன், ஸோ அங்கே ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஆர் 25 கொஸ்டின்ஸ் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அந்த 20 கொஸ்டின்ஸ் ஆர் 25 கொஸ்டினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சாட்டர்டே ஈவினிங் உங்களுக்கு கிளாஸஸ் யூடியூப்பில் அப்லோட் ஆயிரும். அதே மாதிரி சண்டே மார்னிங் நீங்கள் எழுதக்கூடிய அந்த கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ மாடல் மார்க் டெஸ்ட், ஸோ அது உங்களுக்கு சாட்டர்டே ஈவினிங் அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ ரெகுலராக உங்களுக்கு கிளாஸஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் என்னால் கிளாஸ் எடுக்க முடியல, ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருந்தது, வெளியூர் போயிட்டேன், ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதை நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுறேன். பட் மேக்ஸிமம் உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும். ஓகேவா? ஏன்னா நம்ம டோட்டலாக எடுத்து ஒரு டாபிக் அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்துகிட்டு தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஷெடியூல் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளான் கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன். ஸோ கடவுள் மேலே பாரத்தை போட்டு கண்டிப்பாக இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக இது நடக்கும், கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகும். ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரம் டுமாரோவிலேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ கிளாஸஸ் ஷெடியூல் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே, அதாவது டுமாரோ ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா
கம்ப்ளீட் கால்குலேஷன் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டேயில் வந்து நம்ம அரித்தமெட்டிக் அட்வான்ஸ் மேக்ஸ் டேரெக்டாக டாபிக் போக முடியாது. நமக்கு கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த கால்குலேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு டாபிக் கால்குலேஷன் தான். நாளைக்கு மார்னிங் கிளாஸும் கால்குலேஷன் தான் இருக்கும், ஈவினிங் கிளாஸும் கால்குலேஷன் தான் இருக்கும். எதுக்காக கால்குலேஷனுக்கு நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தர்றோம் அப்படின்னா, நீங்கள் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கால்குலேஷனில் மாஸ்டராக இருக்கணும். ஸோ எப்படி டிஃபிகல்ட்டான கால்குலேஷனாக இருந்தாலும் அதை வித்தின் செகண்டில் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண, அந்த கால்குலேஷனை சிம்பிளிஃபை பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸில், அந்த மேக்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு கிவன் ரெக்வைர்டு ஒன்று. ஸோ இதுக்கு இடையில நடக்கக்கூடியதான் கால்குலேஷன். ஸோ அந்த கால்குலேஷனை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக ஷார்ட்டாக போடுறது அப்படின்றது உங்களுக்கு நாளைக்கான கிளாஸில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டே கம்ப்ளீட்டாக கால்குலேஷன் கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ செகண்ட் டேல இருந்தால் நம்ம டாபிக் உள்ளே போவோம். ஸோ ஆஸ் பர் டாபிக் இப்போ அரித்தமெட்டிக்கில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா, அட்வான்ஸ் மேக்ஸில் வந்து நம்பர் சிஸ்டம். ஸோ ரெண்டுமே சைமல்டேனியஸாக உங்களுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் கிளாஸஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ கிளாஸஸை கண்டினியூஸாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது லாங் டேர்மாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு 1 இயருக்கு மேலே ஆகும். ஓகேவா? ஏன்னா பெர் வீக்குக்கு நம்ம 5 கிளாஸஸ் தான் எடுக்கிறோம். ஸோ பெர் இயருக்கு நமக்கு 52 வீக்ஸ் தான் இருக்கும். ஸோ 52 வீக்ஸ் அப்படின்னும் போது பெர் வீக்குக்கு நம்ம ஒரு டாபிக் ஒரு 1.5 வீக்ஸ் ஆகும் ஒன் டாபிக் கவர் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம எல்லா கொஸ்டினும், பேங்கிங்கில் கேட்ட கொஸ்டின், எஸ்எஸ்சியில் கேட்ட கொஸ்டின், ரயில்வேல கேட்ட கொஸ்டின், எல்லா கொஸ்டினும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் எஃபர்ட் போட்டு இதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் தான் இருக்கும். ஸோ அது சர்வீஸ் மோட்டிவில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு எந்த பைசாவும் கிடையாது. நீங்கள் மார்க் டெஸ்ட்டும் ஃப்ரீயாக எழுதிக்கலாம், உங்களுடைய கோர்ஸஸும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு ரெகுலராக அப்டேஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் வந்து நம்ம நம்பர்லேயும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுனால நியூ நம்பர் இன்னும் நம்ம வாங்கலை. ஸோ நியூ நம்பர் மாற்றினதுக்கப்புறம் அதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் அதில் வாட்ஸ்அப்லேயும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அந்த லிங்க்கும் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பெய்டு கோர்ஸில் டில் நம்ம அல்ஜிப்ரா வரைக்கும் முடிச்சிருக்கோம் அட்வான்ஸ் மேக்ஸில். ஸோ இன்னொரு 10 டேஸில் வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் நம்ம முடிச்சிருவோம். ஏன்னா அட்வான்ஸ் மேக்ஸில் இன்னும் ஜாமெண்ட்ரி இருக்குது, 2D இருக்குது, 3D ட்ரிக்னாமெண்ட்ரி. ஸோ இது கொஞ்சம் பெரிய டாபிக் தான். ஸோ 10 டேஸ் ஆகும். ஸோ இது முடிச்சுட்டா அரித்தமெட்டிக் ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி நம்ம கான்செப்ட் முடிச்சிட்டோம். ஸோ ப்ராப்ளம் சால்விங் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ அது வந்து ரொம்ப குயிக்காகவே முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ சம் இஷ்யூஸ் இருந்ததுனால தான் லேட் ஆச்சு, சாரி ஃபார் தட். ஸோ உங்களுக்கு இன்னும் ரெகுலராக கிளாஸஸ் இருக்கும். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேர்ந்து ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் அடிக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.